ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்ஜி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் வந்துட்டு இப்போ புதுசாக வந்துருக்க அந்த பூம் சூன் அந்த பறக்கிற தலைப்படம் மட்டும் தான் காய்ஸ் எடுக்க போகிறோம். ஹாரி பாட்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஹாரி பாட்டர்லாம் இந்த பறக்கிற தளப்பத்தில் பறப்பாங்களே காய்ஸ், அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு இந்த ட்ரபிள் நைட் ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹாரி பாட்டர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் டாப் அப் பண்ணி இந்த அமௌண்ட் எடுக்கிறேன்னே தவிர நீங்கள் எல்லாருமே டாப் அப் பண்ணி இந்த அமௌண்ட் எடுக்கிறோங்க. ஏன்னா அது சூப்பராக இருக்குது. அதோட வேண்டுகோள், டாப்அப் பண்ண முடிஞ்சவங்க டாப்அப் பண்ணிவிடுங்க, முடியாதவங்க விட்ருங்க. இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு விட்ருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம ட்ரிக்கெலாம் எதுவுமே ட்ரிக் தான் பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்துக்கோங்க. இது நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். கிளியராக மட்டும் ஒரு 10 தடவை கொடுங்க. என் வீடியோவில் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். அப்புறம் போய்ட்டு கோல்டு ராயலில் ஒரு 10 ஸ்பின்னு, அப்பப்போ ஒரு 10 ஸ்பின் போட்டுக்கோங்க. ஆனால் பண்டல் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. பண்டல் விழுந்ததுன்னா இதுவே லக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்கு லக்கு வராது தயவு செஞ்சு. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இதில் மட்டும் கோல்டு ராயலு ப்ளஸ் வெப்பன் ராயலு ரெண்டுத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்க காய். இப்போ போய்ட்டு நான் பண்ண பெரிய தப்பே இந்த ஃப்ராக்மெண்ட்டை தொட்டேன்னா காய்ச்சி, இந்த பெட் ஃபுட்டு ஃப்ராக்மெண்ட்டை தொட்டிருக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்கேட் போர்டையும் பெட் ஃபுட்டையும் தொட்டிருக்கணும் ஃப்ரெண்ட். ரெண்டுமே இல்லாமல் அந்த பெட் ஃபுட் இந்த ஃப்ராக்மெண்ட்டையும் ஸ்கேட் போர்டையும் தொட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு கடைசி ஸ்பின் வரைக்கும் முடிச்சுது. பேனரில் பார்த்துருப்பீங்க 1 ஸ்பின் இருக்குன்னு. அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்மகிட்டே மண்டையில் மிளகா அரைச்சிட்டியாங்க. 500 டைமண்ட் இதுக்குன்னு சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நறுக்க ஈவெண்ட்டில் எடுத்துகிட்டு நறுக்க ஈவெண்ட்டில் மாதா மண்டல் எடுக்கிறது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா போய் வீடியோ யூடியூப் சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், எடுத்துருப்பேன். அந்த மந்த்லியிலேருந்து தான் நான் இப்போ டைமண்டை சேர்த்து உங்களுக்கு ஸ்பின் போடுறேன். அதனால் சேர்த்து வைங்க டைமண்டை. பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் வரும். இப்போ தீபாவளிக்கு கூட நிறைய ஈவெண்ட் வரப்போகுது. ஆனால் அதுக்குள்ளே என்கிட்ட டைமண்ட் இருக்குது. என்கிட்ட 340 இருக்குது இதெல்லாம் எடுத்து போட்டேன்னா. அதனால் டாப்அப் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள், முடியாதவங்க விட்ருங்க. அப்புறம் மண்டையில் தப்பால் வச்சு விட்ருங்க. அப்புறம் பாட்டி சுட்டா முறுக்கு தான் பாட்டு. இந்த ஸ்பின்னில் மட்டும் உளுந்துருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போயே போய்ட்டு 1 கிடைக்கிறேன். இந்த ஸ்பின்னில் உளுந்தது இப்போயே நான் போய் விட்டு 1 கிடைக்கிறேன். எவ்வளோ டைமண்டு? ஆஹா, 99 டைமண்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 ஸ்பின்னு 3 ஸ்பின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும். இந்த 3 ஸ்பின்னுக்குள்ளே உளுந்துருச்சு. என் தம்பியை கூப்பிட்டு நான் தலையாக அடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கோல்டு ராயில் ஒரு 10 ஸ்பின்னு போட்டுக்குவோம். நேராக போய்ட்டு கிளிக்னு பண்ணிட்டு வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின்னு சர்வரை குழப்பிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டுன்னு அப்போ நான் தான் டக்குன்னு கொடுப்பான்னு ஒரு அந்த காலத்து ஒரு ஐதீகம் நம்ம ஜிடிஎன்ஏ சொன்னது. இப்போ விழுந்துருச்சுன்னா என் தம்பியை கூப்பிட்டு தலையோடு அடிக்கிறேன். தெரியுமே, கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா இவன் ஒரு டிவிடி பையன். இந்த ஸ்பின்னில் விழுந்துன்னு அவ்வளோதான். ஒன்றுமே பண்ணுது. இதுக்கப்புறம் 99 டைமண்ட் ஸ்பின் நான் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை உங்கள்கிட்ட காமிக்க முடியல. இது கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் டைமண்ட் சேர்த்து வச்சு ஒரு வீக்லாம் போட்டு இந்த 85ஓட சேர்த்து 500 டைமண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போய்ட்டு ஒரு ஸ்பின் பண்ணேன்னா 500. அதில் கட்சிக்கு நான் அது அந்த அமௌண்ட்டையே கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுக்க போகிறது இல்லை. நல்லாயிருக்கு, எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கு போவேன். சர்வர் நெட்ஒர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரியல, மழை பெய்ந்ததுனாலே என்னமோ ஒரு 2 நாளாகவே நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்குவோம். சூப்பராக இருக்குது. ஏங்க இப்போ போய்ட்டு இது அப்படியே வாலெட்டில் ஐக்கி பண்ணிக்குவோம். எங்கே வாலெட்டு எங்கே இருக்குது? இதுலேயும் நெட்ஒர்க் தான் இப்போ இஷ்யூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது இப்போ? டாய் கரணாக்காரா, என்னடா இது? எங்கே இருக்குது? ஐ தான் இருக்குது. இப்போ இது சூப்பர் அமௌண்ட்டாக போட்டுக்குவோம். தூக்கி அப்படியே எதுக்கு பக்கத்தில் வைக்கலாம்? இந்த அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். என்னது கோல்டு ராயில் கொடுத்துருந்தா அமௌண்ட் அடிபொலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.